ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இது கேரளாவில் தான் இது நல்லா பண்ணுவாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேரளா சைடு முன்னாடி தான் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம பச்சரிசி 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் சாப்பாடு நம்ம காலையில் வடித்த சாப்பாடு இருந்தாலும் சரி, பழைய சாதமாக இருந்தாலும் சரி, அதை கூட போட்டு ஆட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஆட்டிட்டு தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு உப்பு போட்டு ஜீரகம் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வானல் அடுப்பில் வச்சு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட அந்த மாவு கூட கொஞ்சம் தேங்காய் இருந்தாலும் போட்டு ஆட்டிக்கலாம். நான் தேங்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, இதாங்க கேரளா அப்பன்னு சொல்லுவாங்க, நெய்யப்பன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி அப்படியே சிம்மிலே வச்சு வேக வச்சுங்க, இல்லைன்னா உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அது நல்லா வெந்ததையும் எடுத்து வச்சிட வேண்டியதான். அந்தாண்ட அடுப்பில் டீ இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதை டீ சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். டீ ஊற்றிட்டு நல்லா ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க. சாப்பிட்டா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவை 2 பொருள் தான். பச்சரிசி, பழைய சாதம் போட்டு கொஞ்சம் தேங்காய் இருந்தால் போட்டு ஆட்டிக்க வேண்டியதான். எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். மேலே கொஞ்சம் மொறுமொறுன்னு, உள்ள சாஃப்டாக இருக்கும். பஞ்சு மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பச்சரிசி நல்லா ஊற வச்சுக்கிட்டு சாப்பாடை போட்டு மிக்சியில் ஆட்டிக்கிட்டு கொஞ்சம் தேங்காயும் போட்டு ஆட்டிக்க வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.